ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் அளவறிந்து செயல்படுக என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 713 ஆரம்பிக்கிறது. பலவித வரவு செலவுகளில் கணக்கு. கல்வியில் கணக்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறோம், வாழ்க்கையிலும் தர வேண்டும். இப்பொழுது ரூபாய் கணக்கு மட்டும்தான் முக்கியமாக இருக்கிறது. எல்லா ஆஃபீஸிலும் அக்கௌண்ட் செக்ஷன், அதை தவிர அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸ்கள் என்று நிறைய இருக்கின்றன. பழைய காலத்திலிருந்து இப்படி இராஜாங்க ரீதியாக வரவு செலவுகளை கணக்கு பார்க்கும் ஏற்பாடு இருந்து வந்திருக்கிறது. பெருங்கணக்கு என்று பழைய நாளில் ஒரு உத்தியோகஸ்தர், அவர்தான் இந்நாளில் அக்கௌண்டன்ட் ஜெனரல் என்கிறவர். இது உச்சத்தில் உள்ள உத்தியோகம். அடிநிலையில் இருந்தது பெருங்கணக்கு என்ற மாதிரி சிறு கணக்கு இல்லை. இந்த சின்ன உத்தியோகத்துக்கு தான் கணக்கு பிள்ளை என்ற பெயர். பிள்ளை என்பது இங்கு சிறிய சின்னது என்பதை குறிக்கும். பிள்ளை ஜாதி இல்லை. தென்னம்பிள்ளை அணில் பிள்ளை என்றெல்லாம் செல்கிற போது பிள்ளை என்பது சின்னதை தானே குறிக்கும். அப்படியே கணக்கு பிள்ளை என்கிறவர் ராஜாங்க வரவு செலவு பார்ப்பவர்களில் சிறிய ஊழியர். ஆனால் அவருக்கு எல்லா நுணுக்கமும் தெரிந்திருக்கும். அதனால்தான் முன்னெல்லாம் ஜில்லா கலெக்டராக ட்ரைனிங் பண்ணுகிறவன் கூட கணக்கு பிள்ளையிடம்தான் வேலை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். இப்பொழுது இதெல்லாம் பேப்பரிலேயே வரவுக்கு செலவு சரி கட்டுவதாக காட்டிவிட்டால் போதும் என்று ஆகிவிட்டது. ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்தால் அப்படி சரிகட்டாவிட்டால் கூட பரவாயில்லை, டெபிசிட் ஃபைனான்சிங், ரூபாய் நோட்டு போட்டும் ஊரெல்லாம் உலகமெல்லாம் கடன் வாங்கியும் சரி கட்டினதாக காட்டினால் போதும் என்றாகிவிட்டது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். மொத்தத்தில் இப்பொழுது நவீன முறை என்று சொல்லி கணக்கில்லாமல் ஆசைகளையும் தேவைகளையும் பெருக்கி அதற்காக செலவையும் பெருக்கி மக்களையெல்லாம் கடனாளிகளாகவும் நிம்மதியில்லாதவர்களாகவும் செய்திருப்பதாகவே தெரிகிறது. தேவை, வரவு, செலவு எல்லாவற்றிலுமே இப்படி இல்லாமல் நாம் அவற்றை ஒரு கணக்குக்கு கீழே கொண்டு வர வேண்டும். வரவு செலவு என்பது பணம் ஒன்றில் மட்டுமில்லை, எல்லாவற்றிலும் உண்டு. நாம் வார்த்தை அதிகம் விட்டால் எதிராளியிடம் வாங்கி கட்டிக்கொள்கிறோமே, இது கூட வரவு செலவு தான். நாம் வாயால் விட்டது செலவு, வாங்கி கட்டி கொண்டது வரவு. நாம் அனவரதமும் தூங்கும்போது கூட பண்ணுகிற காரியம் என்ன? மூச்சு விடுவது, அது கூட வரவு செலவு தான். காற்றை உள்ளே வாங்கி கொண்டு வெளியே விடுவதும் வரவு செலவு தான். அதில் கூட கணக்க வேண்டும் என்றுதான் பிராணாயாமம், மந்திரஜம், சோகம், தியானம் என்று பல யோகங்களை வைத்திருப்பது. புசுக்கென்று வேகமாக சுவாசித்தால் ஆயுசும் குறையும். ஆத்மா சுத்தப்பட்டு சாந்த நிலைக்கு வருவதற்கான நாடி சமனமும் ஏற்படாது. அதனால் மூச்சு கூட கணக்காக விடணும் என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 21,600 சுவாசனை விடணும் என்று கணக்கு. அதாவது ஒரு சுவாசத்துக்கு 4 செகண்ட் ஆக வேண்டும். நாம் அவசரமாக காரியம் செய்யும் போதும் கோபதாபத்திலும் காமம் முதலான உணர்ச்சி வேகங்களிலும் புஸ் என்று 1 செகண்ட் 2 செகண்டிலேயே ஒரு சுவாசம் முடிந்துவிடும். அதற்காகத்தான் ஈடுகட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப நேரம் தீர்க்கமாயிருந்து மூச்சை இழுத்து அடக்கி வைத்து நிதானமாக விட்டு பிராணாயம் செய்ய சொல்லியிருப்பது. ஆக இந்த சரீரத்துக்கான ஆயுஷ், சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவின் நிறைந்த சமநிலையான சமாதி நிலை இரண்டுமே மூச்சு ஒரு கணக்காய் இருப்பதில்தான் அடங்கி இருக்கிறது என்று தெரிகிறது. வெளியில் காட்டுகிற அக்கௌண்ட்ஸில் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு சரி கட்டினதாக காட்டிவிடலாம். ஆனால் நமக்கு நாமே அக்கௌண்டபிள் ஆக இருக்க வேண்டும் என்கிறார்களே, அதில் எந்த தகிடரத்தமும் செய்து ஜெயிக்க முடியாது. நாம் செய்கிற அத்தனையும் கர்மசாட்சியாக ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை ஏமாற்றவே முடியாது. பண்ணிய பாவத்துக்கெல்லாம் ஈடாக எதிர்த்தட்டில் புண்ணிய கர்மங்களை ஏற்றியாக வேண்டும். அந்த கணக்கு புஸ்தகம் அவன் கையில் இருக்கிறது. நாம் நல்லது செய்வதில் கணக்கு வழக்கில்லாமல் இருந்தால்தான் அவன் பேலன்ஸ் ஷீட்டை சரி செய்ய முடியும். இப்படி கணக்கு வழக்கில்லாமல் புண்ணியம் பண்ணுவதற்கு மனநிலை முதலில் ஏற்பட வேண்டும். அது ஏற்படுவதற்கு நம்முடைய பேச்சு, எண்ணம், நமக்கென்று பண்ணிக்கொள்ளும் காரியம், சொந்த செலவு, சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாவற்றிலும் கணக்காக இருந்தால்தான் முடியும். இவை யாவற்றிலும் நாம் கணக்காக இருப்பது சாஸ்வத லாபத்தை உத்தேசித்து என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது நம் பர்சுக்குள் இருப்பதன் லாப நஷ்டத்தையே நினைத்து கொண்டிருக்கும் நாம் இனிமேலாவது புண்ணிய லாபம், பாவ நஷ்டம் பற்றி நினைத்து அந்த கணக்கு புஸ்தகம் சரி கட்டுவதற்கானவற்றை செய்ய வேண்டும். அபரிக்கிரகம். நமக்காக சம்பாதனம் செய்து கொள்வது, செலவழித்துக் கொள்வது இரண்டிலுமே ரொம்ப கணக்காக இருப்பது தான் இதற்கு அடிப்படை. இதைத்தான் அபரிக்கிரகம் என்று பெரிய தர்மமாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. பரிக்கிரகம் என்றால் உடைமை சேர்த்துக்கொள்வது. அப்படி சேர்த்துக்கொள்ளாமல் இருப்பதே அபரிக்கிரகம்.
நீ ஜீவிப்பதற்கு எது அத்தியாவசியமோ அதை அதிகமாக ஒரு துரும்பு கூட சேர்த்துக்கொள்ளாதே என்பதுதான் அபரிக்கிரக தர்மம். இதை யோகசாஸ்திரத்தில் சாதகன் அடிப்படையாக கொள்ள வேண்டிய 5 யமங்களிலேயே ஒன்றாக பதஞ்சலி யோகசூத்திரத்தில் சொல்லியிருக்கிறார். யமம் என்றால் அடக்கி வைப்பது. மகா பாபிகளையும் அடக்கி வைத்து தண்டிப்பதால் யமனுக்கு அப்படி பெயர். மனசை அடக்கிறவனுக்கு பதஞ்சலி யோகசூத்திரம் எழுதினார். அதிலே 5 யமங்களாக அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம் அதாவது திருடாமை, பிரம்மச்சரியம் ஆகியவற்றோடு அபரிக்கிரகத்தின் சொல்லியிருக்கிறது. அது வேணும் இது வேணும் என்று பொருளை சேர்த்துக் கொள்கிற ஆசை அடங்கணும் என்றே இதை சொல்லியிருக்கிறார். இந்த ஆசை அடங்கினால் பணத்தாசை, அதற்காக எந்த தேசத்துக்கு வேண்டுமானாலும் போய் என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற பரப்பு, எந்த பொய் பொருளை வேண்டுமானாலும் பண்ணி பணம் பண்ணலாம் என்ற அரிப்பு எல்லாமே போய்விடும். மனு தர்ம சாஸ்திரத்தில் 5 தர்மங்களை அடிப்படையாக சொல்லுமிடத்தில் அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம் இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு 4வதாக சௌஷம் என்னும் சுத்தத்தையும் கடைசியில் இந்திர நிகிரகத்தையும் கூறியிருக்கிறார். பிரம்மச்சரியம் என்று பதஞ்சலி சொன்னதை கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணினால் அதுவே இந்திர நிகிரகம். பதஞ்சலி சொன்ன அபரிக்கிரகத்துக்கு பதில் மனு சௌஷத்தை சொல்லியிருக்கிறார். தனக்கு அத்தியாவசியமானதற்கு அதிகமாக ஒன்றை சேர்த்து கொண்டால் அதுவே திருட்டுதான் என்று மனு நினைத்திருப்பார் போல் இருக்கிறது. அதனால் அஸ்தேயம் என்று திருடாமையை சொன்னதிலேயே அபரிக்கிரகம் அடக்கம் என்று அவர் அபிப்பிராயப்பட்டிருக்கலாம். திருட்டுக்கு பல டெஃபினிஷன். உள்ளங்கவர் கல்வன், சித்தஷோர் என்றெல்லாம் பகவானுக்கே திருட்டுப்பட்டங்கள். வரவு சிரித்து செலவு பெருகினால் அதுவே ஒரு திருடு என்று வசனம் இருக்கிறது. கீதையில் பகவான் லோக வாழ்க்கைக்கானவற்றை தேவசக்திகளிடமிருந்தே பெறுகிற மனிதனானவன் அவற்றை அவர்களுக்கு அர்ப்பணிக்காமல் அனுபவித்தால் அதுவே ஒரு திருட்டுதான் என்கிறார். ஜீவாதார தேவைக்கு ஜாஸ்தியாக எதை சேர்த்து கொண்டாலும் அது கொள்ளையடித்து வைத்து கொள்கிற தோஷம்தான் என்று கருதி அபரிக்கிரக தர்மத்தை பின்பற்ற முயல வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.